ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பிரேம் லாக்ஸ். 30 நாள் டெலிவரியில் டே 15. எப்பவும் போல் காலையில் குளிச்சு கிளம்பியாச்சு காலேஜுக்கு. நம்ம இன்னும் யூஜி காலேஜில் டிகிரி கொடுக்குறேன்னு சொல்லியிருந்தாங்க. அதுக்கு தான் கிளம்பிட்டோம். போயிட்டு நம்ம சர்டிஃபிகேட் எல்லாத்தையும் வாங்கிட்டு கோட்டும் கொடுத்தாங்க. சரி, அதையும் போட்டு பார்க்கலாம் எப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் கோட்டையும் போட்டு பார்த்தோம். பார்த்தா நம்ம கொஞ்சம் நல்லா தான் இருந்துச்சு. சரி, அதையும் பார்த்துட்டு சரி முன்னாடி பின்னாடி எப்போ இருந்தாலும் பசங்களை வீடியோக்கு சொன்னிருந்தோம். அதையும் வீடியோ எடுத்து ஃபோட்டோலாம் காலையிலே போனோன்னு எடுக்க ஆரம்பிச்சிட்டோம். அப்புறம் கொஞ்ச நேரத்துலேயே கூப்பிட்டாங்க எல்லாத்தையும் டிகிரி வாங்கிறதுக்கு ஒரு இடத்துக்கு. நம்மளும் மாப்பிள்ளை எல்லாம் கிளம்பிட்டோம். நம்மளும் டிகிரி வாங்கிட்டு வந்துடலாம்னு சொல்லிட்டு. ஆனால் நீ சரியான வேலை என்னன்னு சொல்ல முடியல. போன உடனே உட்காந்து வெயிட் பண்ணிட்டு இருந்தோம். ஸ்நாக்ஸ் கொடுத்துருந்தாங்க. அதையும் நானும் மாப்பிள்ளையும் வந்து சாப்பிட ஆரம்பிச்சிட்டோம். கொஞ்சம் ரொம்ப நேரம் வெயிட் பண்ணிகிட்டே இருக்கோம், யாருமே வரல. சரி, கொஞ்ச நேரம் கழித்து கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. நம்ம லைன் நின்றுட்டு டிகிரியும் வாங்கிட்டு வந்து ஃபோட்டோ எடுக்க ஆரம்பிச்சிட்டோம். பசங்களோட சேர்ந்து எல்லாம் ஃபோட்டோ எடுக்க அவ்வளோ சண்டையாக போட்டுட்டு இருந்தானுங்க. அப்புறம் நம்ம என்ன செல்ஃபி வீடியோ போட்டாச்சு, இப்படி தளபதி மாதிரி இருக்கனா அப்படிங்கிற மாதிரி செல்ஃபி வீடியோ ஒன்று போட்டு பசங்கள்லாம் சரி பேசிகிட்டு இருந்தோம். இப்போ தான் தோணுது, காலேஜ் லைஃப் எப்படா வேண்டாம் முடிஞ்சுன்னு இருந்துச்சு அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு. திருப்பி இவங்கெல்லாம் பார்க்க முடியாதுன்னு நினைக்கல, கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது. பரவாயில்ல, நகர்ந்து போது தானே வாழ்க்கைன்னு சொல்லிட்டு லாஸ்ட்டில் ஒரு செல்ஃபி வீடியோ போட்டோம். இதுக்கு ஒரு பிஜிஎம் தான் நம்ம வருது, நல்ல வீடை குடு மனமே. அது அந்த பாட்டு தான் வருது. ஆனால் போனால் காப்பிரைட்ஸ் போட்டுருவோம் யூடியூப்காரன் அப்படிங்கிற மாதிரி. அதையும் வீடியோலாம் எடுத்துகிட்டு சரி வெயிலாக அதனால ஒரு ரோஸ் மில்க்கையும் குடிச்சிட்டு பசங்க சாப்பிட போகலான்னு சொன்னாங்க. சரி பிரியாணி சாப்பிட போகலான்னு சொல்லி நம்ம ஹோட்டலுக்கு வந்துவிட்டோம். வந்து கேட்டால் பிரியாணி இல்லைன்ட்டாங்க. சரின்னு சொல்லி இலையை போட்டு ஒரு 1/2 hour வெயிட் பண்ணிவிட்டு உட்காந்தே இருந்தோம். கொஞ்ச நேரம் கழிச்சு ரைஸ் தான் கொண்டு வந்தாங்க. நம்ம இன்றைக்கி டேஸ்ட் பண்ணது சிக்கன் ரைஸு, காளான் ரைஸ், அப்புறம் இது சில்லி பிரியாணி. அதெல்லாம் ட்ரை பண்ணிட்டு நம்மளும் வண்டி எடுத்துகிட்டு வீட்டுக்கு கிளம்பியாச்சு மாப்பிள்ளையை எடுத்துகிட்டு. அப்புறம் ஈவினிங் ஷூட் இருந்தனால அவுட்டோர் ஷூட் இருந்துச்சு ஈவினிங். அதையும் வந்து நம்ம வெற்றிகரமாக முடிச்சுட்டு வீட்டுக்கு போய்ட்டு சாப்பிட்டு தூங்கியாச்சு. பாய் ஃப்ரெண்ட்ஸ், நாளைக்கு பார்க்கலாம்.